ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக பிரைடல் வேணி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிரைடல் வேணி ரெடி பண்ணுறதுக்காக அந்தந்த சீசனில் இப்போ குண்டு மல்லிப்பூ, முல்லைப்பூ, காக்கட்டான் பூ எந்த பூ கிடைக்குதோ அந்த பூ எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு காக்கட்டான் பூ எடுத்துருக்கிறேன். அடுத்து இந்த கிளாத்து பார்த்தீங்கன்னா ரிப்பன் மாதிரி தான். இது மீட்டர் கணக்கில் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு எத்தனை மீட்டர் வேணுமோ அத்தனை மீட்டர் வாங்கிக்கலாம். இதுக்கு வந்து மாலையிலலாம் இடையில வச்சு கட்டுவாங்க, கல்யாண மாலைக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த ரிப்பன் வந்துட்டு ரொம்ப ஈஸியாகவே பூ மார்க்கெட்டில் இருக்கிற மாலை கடையில், அடுத்தது நம்மளுக்கு வந்து ஃபேன்சி ஸ்டோரில் இந்த மாதிரி இடத்துலலாம் கிடைக்குது. நிறைய கலரில் கிடைக்குது. நம்மளுக்கு ரெட் கலரு, ஆரஞ்சு கலரு, பிங்க் கலரு, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் கலரு, க்ரீன் கலரு, ப்ளூ கலர், நிறைய கலரில் கிடைக்குது. நம்மளுக்கு எந்த கலர் வேணுமோ ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக அந்த கலர் வாங்கி பிரைடல் வேணியோட இடையில வச்சுக்கலாம். நம்ம வந்து அந்த கிளாத்தில் நம்மளோட சுண்டு விரல் சைஸுக்கு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். பட்டையாக இந்த மாதிரி ஒரு ரிப்பன் மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோமா, அதான் நம்மளுக்கு வந்துட்டு நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வந்து நம்ம கையோட அகலத்துக்கு, நம்ம கையோட நீளத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஜான் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பக்கம் ஒரு மடி, இந்த பக்கம் ஒரு மடி, இந்த மாதிரி அந்த ஒரு ஜான் ரிப்பனையும் நம்ம மடிச்சிக்கலாம். கொஞ்சம் நல்லா சின்னதாக பூ மாதிரி வர மாதிரி மடிச்சுக்கோங்க. அந்த பக்கமும் இந்த பக்கமும் மாற்றி அடுத்து பூ கட்டுற நூலில் இந்த மாதிரி கீழ்ப்பக்கமாக ஒரு சுற்றி சென்டராக பார்த்து இந்த மாதிரி கீழ்ப்பக்கமாக ஒரு சுற்றி ஈஸியாக ஒரு நாட் போட்டுக்கலாம். அப்படி நாட் போட தெரிலன்னா நம்ம ஒரு சுற்றி கயிறு முடி போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கூட முடி போட்டுக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு டைமுக்கு 2 டைம் முடி போட்டுட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விரிச்சு விட்டோமா அழகாக ஒரு பூ மாதிரி ஆயிரும். நம்ம கோர்க்க ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்து பிங்க் கலர் ரிப்பன்லேயும் அதே மாதிரி நம்ம முன்ன கோல்டன் கலர் ரிப்பனில் எப்படி மடிச்சோமோ அதே மாதிரி மடிச்சிக்கலாம். இந்த ரிப்பன் பார்த்திங்கன்னா மாலை கடையிலேயே கல்யாண மாலை ரெடி பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அடுத்து பெரிய பூ மார்க்கெட்டுக்குள்ளேயே வந்துட்டு ஃபேன்சி ஸ்டோர் மாதிரி வச்சுருப்பாங்க, அவங்கக்கிட்ட கிடைக்கும். மீட்டர் கணக்கில் நம்மளுக்கு கட்டி வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு எந்தெந்த கலர் எத்தனை பீஸ் தேவையோ எடுத்துக்கலாம். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு மீட்டர் 30 ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன். ஒரு சில இடத்துல ரேட்டு கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கலாம், ஒரு சில இடத்துல அதிகமாகவும் இருக்கலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நார்மல் சைஸ் ஊசியில், பூ கோர்க்கிற ஊசியிலேயே ரெட்டையாக நூல் போட்டு கடைசியாக அந்த மாதிரி மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சு ஒரு கண்ணி கட்டிக்கலாம். அப்படி பூ கட்டுற மெத்தடில் கட்ட தெரிலனா நார்மலாக நம்ம கயிறு முடி போடுவோம் இல்லைங்களா, இந்த மாதிரி நான் முடி போட்டு காட்டுற மாதிரி கூட நல்லா இருக்கமாக 2 முடி போட்டுக்கோங்க. வேணி கொண்டையில் கட்டுற மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணாமல் கட்டும் போதே கொஞ்சம் நீளமாக நூல் விட்டு கட்டிக்கங்க, முன்னாடியும் பின்னாடியும். இந்த மாதிரி கட்டும் போதே நூல் விடுறது தான் வந்துட்டு எங்கேயும் உருவிட்டு வராமல் கொண்டையில் கட்டும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பூ கோர்க்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள். இந்த மாதிரி காக்கட்டான் பூவே வந்து ஒன்றும் பின்னாடி ஒன்று வர மாதிரி, நம்ம குண்டு மல்லிலாம் எப்படி கோர்ப்போம் ஒன்றும் பின்னாடி ஒன்று வர மாதிரி, அதே மெத்தட்லேயே இந்த பூவையும் நம்ம ஒன்றும் பின்னாடி ஒன்று வர மாதிரி கோர்த்துக்கலாம். இதுவும் குண்டு மல்லி பூ மாதிரியே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி ரவுண்டாக ஒன்றும் பின்னாடி ஒன்று வர மாதிரி ஒரு 5 லேயர் கோர்த்துக்கலாம். 4லேருந்து 5 லேயர். இந்த பூ கொஞ்சம் குண்டு மல்லியை விட கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறதுனால நம்ம 5 லேயர் சுற்றும் போது தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், ரவுண்டாக கோர்த்துக்கிட்டே வரலாம். ஊசி வந்து பெரிய சைஸ் ஊசி தான் தேவை அப்படின்னு இல்லை, சின்ன சைஸ் ஊசிலேயே கொஞ்சமாக நம்ம கோர்த்து நூலில் நகர்த்திக்கலாம். காக்கட்டான் பூ அவ்வளோ சீக்கிரம் வாடாது, அதனால் நம்ம டைம் இருக்கும்போது ரெடி பண்ணி வச்சோமா கூட ஒரு 2 நாள்லேருந்து 3 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த மாதிரி கோர்த்து அடுத்தடுத்த செட்டு நூலில் நகர்த்தும் போது பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு கோர்த்ததோட கடைசி பூவும் இப்போ கோர்த்ததோட முதல் பூவும் ஒன்று பக்கத்தில் ஒன்று வர மாதிரி நகர்த்திக்கங்க. அப்போ தான் ரவுண்டாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம குண்டு மல்லிலாம் கோர்ப்பில்லைங்களா, அதே மெத்தடு தான். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரிப்பனை வந்துட்டு இந்த மாதிரி பூ மாதிரி ஆப்போசிட்டாக இந்த மாதிரி கோர்த்துக்கலாம். கேப் இல்லாமல் ரவுண்டாக கோர்த்துக்கிட்டோமா போதும். கோல்டன் கலர் 3 செட்டும், அடுத்து பிங்க் கலர் வந்துட்டு ஒரு 6 செட்டும் கோர்த்துக்கிட்டோமா. பிங்க் கலர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி பிங்க் கலர் வந்து சென்டராக பார்த்து கோர்த்துக்கிட்டோமா போதும். இது வந்து நூல்லேருந்து உருவிட்டு வராது, இது வந்துட்டு பார்க்குறதுக்கு ஜிகுன்னு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி பிங்க் கலர் வந்து 6 பீஸ் கோர்த்துக்கலாம். நான் பேசுகிறது உங்களுக்கு அவ்வளோ புரியலைன்னா கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கும்போது ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு கோல்டன் கலர் கோர்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த இடத்துலையும் 3 பீஸ் கோல்டன் கலர் கோர்த்துக்கலாம். கேப் இருந்ததுன்னா 4 பீஸாக கூட கோர்த்துக்கலாம். நம்ம ரிப்பனை அளவு வச்சு கட் பண்ணாமல் ஓரலாக நம்ம சுண்டு விரல் சைஸுக்கு நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணதுனால காக்கட்டான் பூவோட ரிப்பன் வெளியில் இருக்குது. இது வந்து நம்ம ஃபுல்லாக வேணி ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு அடுத்து ஒரே மாதிரி கட் பண்ணிக்கலாம். இடையில கட் பண்ண தேவையில்ல, இந்த மாதிரி ஃபுல்லாக கோர்த்துட்டு கடைசியாக கட் பண்ணிக்கலாம் ரிப்பன்லாம். இந்த மாதிரி ரிப்பன் வச்சு நம்ம ஒவ்வொரு டைமும் பூ ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்தடுத்து நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்தடுத்து நம்ம கோர்க்கும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேணி மாதிரி ஃபுல்லாக நிறைய ரிப்பன் வைக்காமல் கூட நம்ம ஜடையிலலாம் யூபின் போட்டு வைப்போம் இல்லைங்களா, அதுக்காக கம்மியாக அங்கங்கே ரிப்பன் கொஞ்சம் வச்சோம்னா போதும். அதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது பிரைடல் வேணிங்கிறதுனால நான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறேன். இதுவுமே நம்ம வேணி மாதிரியும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஜடையில் ஒரு சைடோ 2 சைடோ யூபின் போட்டு வைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான், லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி லாஸ்ட்டாக ஒரு கண்ணி கட்டி எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம். அப்படி இல்லை பிரைடல் வேணி மாதிரி வேணும் அப்படின்னா நூல் முன்னாடியும் பின்னாடியும் விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வேணி ரெடி பண்ணின பின்னாடி இந்த மாதிரி நம்ம காக்கட்டான் பூவோட ரவுண்டு சைஸுக்கு ரிப்பன் எல்லாம் கட் பண்ணிடலாம்.
இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் பூ கட்ட தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பார்க்குறதுக்கு பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் பிரைடல் வேணி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.